பிரைஸ்தலால் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துவதிலே மிக சந்தோஷமடைகிறேன். இந்த காலை வேளை ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும். இந்த நேரத்திலும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதான இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த காலை வேளையிலே வாக்குத்தத்தமாக உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இதை என்று சொல்லும்போது அதிலே நீங்கள் எந்த காரியத்திற்காக, எந்த தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை, நன்மையும் கட்டளையிடுவார். ஏற்ற காலம் என்று ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. நாம் நம்முடைய நேரத்திலே இந்த விஷயம் நடக்கணும் எதிர்பார்க்கிற ஒரு நேரத்திலே நாம் நினைத்திருக்கிறது கிடைத்தால் நமக்கு சந்தோஷம். இல்லாவிட்டால், எதுவுமே நடக்காவிட்டால், எதுவுமே நாம் எதிர்பார்க்கிறது கிடைக்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாவிட்டால் நாம் சோர்ந்து போவது வழக்கம். ஆமேன். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை நடப்பிப்பேன். சாதாரண ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை, ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை நிறைவேற்றலாம், இல்லை நிறைவேற்றாமலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தராகிய நான், ஆமேன், அல்லேலூயா, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலம் ஒன்றை வைத்திருக்கிறார் கர்த்தர். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும் என்று சொல்கிறார். ஏற்ற காலத்திலே ஒரு விதை விதைக்க சொல்கிறார். ஏற்ற காலத்திலே விதைத்தால் ஏற்ற நேரத்திலே நாம் அறுப்போம். ஆமேன், அல்லேலூயா. அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் கர்த்தர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நியமித்த ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு சமயம், ஒரு வேளை காணப்படுகிறது. அந்த நேரத்திற்காக, அந்த வேலைக்காக நாம் காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும். நாம் அதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 40வது சங்கீதம் 1வது வசனத்திலே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆமென். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போது நம்ம காத்திருக்கும் போது, ஏற்ற வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை மிக மிக அவசியம். ஆமென். இந்த நாட்களிலே பொறுமை என்பதுதான் இல்லை. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக 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 ஒரு ரொம்ப அவசரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே பொறுமையோடு காத்திருக்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்கிறார். ஆமேன். சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் பொறுமையோடு காத்திருப்பது அவசியம். ஆமேன். ஏனென்றால் வாக்கு சொன்னவர் கர்த்தர். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. வாக்கு சொன்னவர் வாக்கு மாறாதவர். ஆமேன். அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். காலை வேளையில் ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறீங்களா? அவர் தீவிரமாக நடப்பிப்பார். ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் அவர் தீவிரமாய் நடப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவன். நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்மை சின்னவன், சிறியவன் என்று உலக மனிதர்கள் எடை போட்டு வைத்திருக்கிறதான இந்த நேரத்திலே கர்த்தர் சொல்கிறது, 1000 10,000 உங்களை உயர்த்த என் தேவாதி தேவனால் முடியும். அதற்காக ஒரு நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். அதுவரை நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஏற்ற காலத்திலே அவர் தீவிரம் காட்டினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமேன். ஆகவே இந்த நாளிலே காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா?
சோர்ந்து போக வேண்டாம். ஏன் தெரியுமா? நம்முடைய நேரம் நம்முடைய வேலை அல்ல, கர்த்தருடைய நேரம் கர்த்தருடைய வேலை ஒன்றிருக்கிறது. அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கும் போது நம்முடைய குறைவுகள் நிறைவாகும், நம்முடைய சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறும். ஆமேன், ஹல்லேலூயா. அது 1000 10,000 கர்த்தர் நம்மை பெருக செய்வார். இந்த காலை வேளையிலே விசுவாசத்தோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, பொறுமையோடு காத்திருங்கள், திட நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார். ஆமீன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமீன். கர்த்தர் சொன்னதை அவர் செய்வார். அவருடைய ஏற்ற காலத்திற்காக, ஏற்ற நேரத்திற்காக, ஏற்ற வேலைக்காக பொறுமையோடு காத்திருப்போமா? கர்த்தர் அற்புதங்களை காண செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன் தகப்பனே. இந்த காலை வேளையிலும் நீர் தந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தராகிய நீர் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன் என்பதை எங்களுக்கு இந்த காலை வேளையிலே நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் காத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற எப்பேற்பட்ட ஆசீர்வாத நன்மைகள் ஆனாலும் ஆண்டவரே, காத்திருக்குதலுக்கு கர்த்தர் ஒரு முடிவை இன்றைக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீவிரமாய் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த ஏற்ற காலம் வரைக்கும், அந்த ஏற்ற நேரம் வரைக்கும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. அப்பா, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற நேரம் வரை காத்திருந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மையை ஒவ்வொருவரும் கண்டு கொள்ளட்டும் தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வீராக அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த காலை வேளையிலே சகல துதி கன மகிமையும் ஏசப்பா உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மீட்பர் மூலம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.